லைட்ஸ் ஆன். வணக்கம். திங்கக்கிழமை பிறந்த உடனேயே நமக்கு ஒரு மன எழுச்சியும் உற்சாகம் வரணுங்கிறதுக்காக தான் இந்த மண்டே மோட்டிவேஷனுங்கிற விஷயத்தை பேசுறேங்க. இன்னைக்கு முக்கியமா யாருக்கு நம்ம ஒரு உற்சாகத்தை தர்ற பேச்சை தரப்போறோம் அப்படின்னா, முதல்ல எனக்கே உற்சாகமா இருக்கணும். நான் உற்சாகமா இருந்து மற்றவர்களுக்கு சொல்லணும். யாருக்கு அப்படின்னா, நம்முடைய இளைய தலைமுறையை சேர்ந்த மாணவ மாணவியர். அதாவது +2 எழுதக்கூடிய தேர்வு ஆரம்பமாயிருச்சுங்க. இது தேர்தல் காலம் மாதிரி, இது தேர்வு காலம். இந்த தேர்வு காலத்துல +2 படிக்கின்ற மாணவர்கள், அதே போல 10th படிக்கின்ற மாணவர்கள் எல்லாருக்குமே என்ன பொதுவா சொல்லலாம் அப்படின்னா, கடுமையா படிங்க, கடுமையா உழைங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுங்க. ரொம்ப அருமையா செய்வாங்க. அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது. இருந்தாலும் யார் யாருடைய துணை நமக்கு முக்கியமா வேணும் அப்படின்னு கேட்டா, நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்களை எப்படி அதை பிரசன்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல ஆசிரியர்கள். அதாவது ஒரு கல்வி என்பது படிப்பு மட்டும், அறிவு மட்டும் ஒரு காலத்துலங்க. இன்னைக்கு படிப்பு, தேர்வு, மதிப்பெண், பிறகு அறிவு, அதை தீர்மானிக்கிறாங்க. அதனால எல்லாருடைய துணையும் வேணும். நம்ம ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு எல்லா வகையிலையும் உதவி செஞ்சு நம்மளை தயார்படுத்திருக்காங்க. அவங்க சொல்லி கொடுத்த வழிகளை கொஞ்சம் தயவு செஞ்சு மெதுவா உட்காந்து யோசிச்சு பாருங்க. எப்போ உட்கார்ந்து படிக்கிற இடத்துல படிங்க. அது ஒரு வைப்ரேஷன் செட் ஆகுமா. அதே போல அதீதமாக உழைக்கிறோம்னு சொல்லிட்டு உடம்ப ஏதாவது அந்த பரிசையை ஒட்டி ஏதாவது மாறுதலுக்கு உட்படுத்திடாதீங்க. இன்னொன்னு, நம்முடைய அப்பா அம்மா அவங்ககிட்ட கூட நீங்க கலந்துரையாடலாம். படிச்ச அப்பா அம்மா இருப்பாங்க, இல்ல சாதாரண இவங்களா இருந்தா கூட அவங்ககிட்ட பேசியம்மா நான் நல்லா வருவேம்மா அப்படின்னு சொல்லி ஒரு உற்சாகத்தை சொல்லலாம். படிச்ச அப்பா அம்மாவா இருந்தா அவங்ககிட்ட சந்தேகங்கள் கேட்டுக்கலாம். அதோடு மட்டும் இல்லாம அவங்க உனக்கு டீ போட்டு தரட்டுமா, நீ அலாரம் வச்சு எந்திரிச்சிருவியா அப்படின்னு கேட்டா, நான் அப்படி என்ன சோம்பேறியா, அப்படியா இப்படி அதெல்லாம் சொல்லாதீங்க. தாராளமா கொடுங்கம்மா, ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்கும் போல இருக்குமா, கேட்கலாம். பல வீடுகள் நான் பார்த்துருக்கேங்க, அம்மாவும் கூடவே உட்காந்துருப்பாங்க. அது நம்ம மேல இருக்க அவநம்பிக்கையினால இல்ல, பிள்ளை லேசா அசந்தா என்ன செய்யலாங்கிறதுக்காக. இப்ப இந்த ஓடிக்கிட்டு இருக்கப்ப ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு கொடுப்பாங்க, குடிச்சிட்டு ஓடு அப்படிம்பாங்க இல்லையா, மாராத்தான் ரேஸ்ல எல்லாம். அது மாதிரி என்னென்ன வேணுமோ தேர்வுக்கு போறதுக்கு அதை கொஞ்சம் தயார் பண்ணிக்கிறணும். ஒரு நாள் முன்னதாக நாம தேர்வுக்கான விஷயங்களை எல்லாம் ரெடி பண்ணிட்டா இன்னும் பதட்டம் கம்மியாகுங்க. சில பேர் கடுமையா படிக்கிறோம்னு சொல்லி பரீட்சை முடிஞ்ச பிறகும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு இப்ப இன்னைக்கு மத்தியானம் பரீட்சைன்னா அவன் பாட்டுக்கு சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருந்தான்னு வச்சுக்கோங்க, பரீட்சைக்கு போக முடியாம போயிடும். அப்படியெல்லாம் இது நகைச்சுவைக்காக வேணா வச்சுக்கோங்க. அப்புறம் ஹால் டிக்கெட்டா ரெடியா இருக்கா, சரி எழுதுறமா, அதுக்கான பேனா சரியா இருக்கா, ஒரு பேனாவுக்கு 2 பேனா இருக்கட்டுமா, பரவாயில்ல. அப்புறம் ஐடி கார்டா எடுத்துக்கிட்டோமா. தேர்வு அறைக்கு அவங்க 10 மணின்னு சொன்னாங்கன்னா நம்ம கூடிய மட்டும் 8 to 9 மணிக்குள்ள போயிட்டா நல்லதுங்க. அப்படின்னு முன்னாடி போய் என்ன செய்ய போறோம்னு கேட்காதீங்க. எங்கும் டிராபிக் இருக்கு. நான்லாம் கிராமத்துல என்ன பாடுபடுவேன் தெரியுங்களா, அன்னைக்கு பார்த்து தெருவில் யாராவது இறந்து போவாங்க. விடியாக்கால வரைக்கும் ரேடியோவும் டமுக்கு 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 டமுக்குன்னு அடிச்சு கொன்னு, இதுல எந்த பக்கம் போக முடியாதபடி 4 பக்கம் சுத்தி ஆடிக்கிட்டு இருப்பாங்க எல்லாம். இதுல நம்ம புகுந்து வெளியே போய் பரிசைக்கு போறோம்னு சொன்னா, ஆமா நீ உலகத்தை காப்பாத்த போயிருவ அப்படின்னு வைவாங்க நம்மள. அதெல்லாம் தாங்கிட்டு ஒடியாந்து பஸ்ஸை பிடிக்கணும். திடீர்னு ஏதாவது பஸ் நின்று போச்சுமாங்க. அப்புறம் என்ன, இப்போ புது புது விஷயங்கள், இயற்கை இதுகள்லாம் நமக்கு எதிராக தான் நீங்க பார்த்து செய்யும். மழை வர்ற மாதிரி தோணும். இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி நம்ம தேர்வு எழுத போகணும். அதே போல எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தாருங்க. அவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கிட்ட ஒரு பெரிய சந்தோஷம், எல்லாரையும் உற்சாகமா வச்சிருப்பாரு. டேய் கவலைப்படாரா, நீ பெரிய ஆளவரோடா. ஒரு கவிதை எழுதி கொண்டு ஒருத்தர் கொடுப்பாரு. அந்த கையெழுத்து போடுறப்ப என்ன செய்வார் தெரியுமா, படிச்சு பார்ப்பாரு, அவன் முகத்தை பார்ப்பாரு. நீ ஒரு மகா கவி அப்படின்னு எழுதி கொடுத்தாரு. ஏங்க அவன் ஒரு கவிதை எழுதியிருக்கான், அவனை போய் மகா கவின்னு எழுதி கொடுக்குறீங்கன்னு நான் கூட இருப்பேன். எனக்கு வாத்தியாரே அவரு. இருக்கட்டும்டா சம்பந்தம், அவன் ஒருவேளை பெரிய ஆளா வந்துட்டானா வரட்டும், இந்த வார்த்தை அவனுக்கு நல்லது, தினம் பார்க்கட்டவன் மகாகவி மகாகவிங்கிற விஷயத்த பார்க்கட்டும்டா. அந்த ஆசிரியருடைய வார்த்தைகள் கட்டாயம் பழிக்குங்க. இந்த பையன் பெரிய ஆளா வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த நம்பிக்கை நம்ம ஆள் மனசுல விதை மாதிரி விழுகணும். அதே மாதிரி அப்பா அம்மா அவனுடைய அந்த வேண்டுதல், பிள்ளை நல்லா படிச்சு வரணுங்கிறது, அவற்றோடு நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, நாம தேர்வுக்குள்ள போறோம். நல்ல வார்த்தைகள் ஒரு புறம், நல்ல உழைப்பு ஒரு புறம், இது எல்லாத்தையும் கொண்டு போய் பிரசன்ட் பண்றதுங்கிறதுக்கான நேரம் ஒரு முக்கியமானது. நினைவு வச்சுக்குங்க.
நமக்கு இருக்கிற நேரத்துல ஒரு 2 தடவை நம்ம பரீட்சை எழுதி பார்த்துட்டாலும் நல்லது தாங்க. அப்பாவையோ அம்மாவையோ அக்காவையோ அண்ணனையோ உட்கார வச்சுக்கிட்டு, ஆ டைம் பார்த்துக்கோ, நீ மணி அடிச்சுட்டு போ, நான் எழுதுறேன், கரெக்டா முடியும், இந்த பேப்பரை பிடிங்கிரு, அண்ணன் தம்பின்னு பார்க்காத அப்படின்னு இதே மாதிரி பழகிட்டோம்னா நம்ம எவ்வளவு நேரத்துல ஒரு கேள்விக்கு இது பண்றோம். அதே போல விடைத்தாள் வாங்கணுன்னே சாமி கும்பிட்டே இருக்காம, விடைத்தாள் வாங்கணுன்னே தெரிஞ்ச கேள்விக்கான விடையை முதல்ல எழுத பழகிட்டீங்கன்னா போதுங்க. தெரியாத கேள்விகளுக்கு போய் சிக்கக்கூடாது. தெரிந்த கேள்வியா நம்ம எழுதிட்டு வந்து பிறகு பெரிய விஷயங்களுக்கு பார்க்கணும். பெரிய கேள்விக்கான அந்த நேரம், சிறிய கேள்விக்கான நேரம்ங்கிறத நீங்க உங்களோட மைண்ட் செட்ல தீர்மானிச்சு வச்சுக்கோங்க. அதாவது 10 மார்க்கு கொஸ்டின்கான நேரம் என்ன, ஒன் வேர்டு, அதே போல 3 மார்க்குரிய கொஸ்டின், இப்படி ஏதாவது பிரிச்சிருந்தா அதுக்கான டயத்தை பாருங்க. நேரத்தை பெரும்பாலும் குறைவான மதிப்பெண்களுக்காக அதை போக்காதீங்க. அது என்ன ஆகும்னா, மிஸ் ஆனா கூட 1 மார்க் தான் போகும். ஆனா 10 மார்க் 20 மார்க் இதுகள்ல நம்முடைய முழு சக்தியை காட்டி ஆகணுங்க. ஜெயிக்கணும், ஜெயிச்சா ஆகணும். ஜெயிச்சா நல்ல காலேஜ் கிடைக்குங்க. நல்ல காலேஜ் கிடைச்சிட்டா நல்ல உத்தியோகம். இப்ப என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டு பிள்ளை 2வது செகண்ட் இயர் படிக்கிறப்ப வேலை வந்துருச்சாங்க. டிகிரி முடிக்கல, செகண்ட் இயர் படிக்கிறப்பவே அந்த கம்பெனி அவரை வேலைக்கு கூப்பிட்டுச்சு. அதோடு மட்டும் இல்ல, அப்புறம் நான் கேட்டேன், அப்புறம் அந்த படிப்பு என்னங்க ஆச்சுன்னு. அதுக்கு அந்த கம்பெனியை அனுப்பிட்டாங்க. தேர்வுக்கு போய் எழுதிட்டு வாங்கப்பாங்க. இப்போ என் பையன் டிகிரி முடிச்சிட்டாரு, இது முடிச்சிட்டாரு, என்ஜினியரிங் முடிச்சிட்டாரு, வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, 3 வருஷம் வேலை சீனியாரிட்டியும் கிடைச்சிச்சு. எல்லாம் உங்க கையில தாங்க இருக்குது, உங்கள் நினைவுகள்ல தாங்க இருக்குது. அச்சம் தவிர அந்த பயத்தை போக்கிருங்க. மனதை ஒருமைப்படுத்துங்கள், நல்ல விஷயங்களை சிந்தியுங்கள். வெற்றி நமது குறிக்கோளாகட்டும். இந்த வெற்றியின் மூலமாக பெரிய சாதனைகளை நாம் சாதித்து காட்ட இருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்படுங்கள். நிச்சயமாக வெற்றி நமதே. அது மட்டுமில்லை, இந்த வெற்றியின் காரணமாக நாளையும் நமதே. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.